நவம்பர் அப்படிங்கிற இந்த 2 மந்த்ல என் லைஃப்ல நான் பயங்கர டிசிப்ளின், அதாவது சூப்பர் டிசிப்ளினா இருந்தேன். என் லைஃப்ல இதுவரைக்கும் நான் அந்த மாரி டிசிப்ளின்டா இருந்ததே கிடையாது. யூ சி நோ என்டர்டெயின்மென்ட், நோ ஜங்க் ஃபுட்ஸ், நோ பார்ன், நோ சிகரெட்ஸ், நோ ஆல்கஹால் அண்ட் ஸோ எல்லா விஷயமுமே நோ, 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 நோன்னு இருந்தது. என்னோட அந்த விஷயங்கள் அந்த நோ, நோ சொன்ன விஷயங்கள் எல்லாமே என்னோட பிசினஸ் அண்ட் ஸோ என்னோட யூடியூப் சேனல் எப்படின்னு எல்லாத்துலயுமே என்னோட குரோத் எப்படி இருந்துச்சுன்னா, அப்படியே என்னோட குரோத் வந்து இப்படி இப்படி போயிட்டே இருந்துச்சு. வென் ஐ ஜஸ்ட் காட் சம் மனி, சம் கைண்ட் ஆஃப் மனி இன் மை பிசினஸ். நான் ஒரு பிசினஸ்ல வந்து ஒரு சர்டைன் அமௌண்ட் வந்து நான் ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கும்போது, யூடியூப்ல நல்ல ஒரு ரிவ்யூஸ் போகும்போது, நான் என்ன பண்றேன் அப்படின்னா, திரும்பியும் பழைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிக்கிறேன். லைக் அது மேபி ஃபேப் பண்றேன். நோ பான். அப்பவுமே நான் பான் பார்க்கல. பட் ஐ ஜஸ்ட் ஃபேப் அண்ட் ஸோ நான் ஃபேப் பண்றேன். 2வது என்ன அப்படின்னா, நான் ஜங்க் ஃபுட்டுக்கு தேவையில்லாம என்னோட மனிய நான் வந்து ஸ்பெண்ட் பண்றேன். 3வது என்டர்டெயின்மென்ட் கன்சியூம் பண்ண ஸ்டார்ட் பண்றேன். ஸோ இப்படி நான் 3 விஷயமும் பண்ணும்போது, அண்ட் ஸோ பெருசா புக்ஸ் படிக்கிறது இல்ல. அந்த ஸ்டோரி டெல்லிங் புக்ஸ் எப்படி எப்படி ஸ்டோரி டெல் பண்ணணும், எப்படி மத்தவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணணுங்கிற இப்ப எந்த ஒரு விஷயமே நான் படிக்காம இருந்தனால, என்னோட பிசினஸ் அண்ட் யூடியூப் இது 2மே என்னாச்சு அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆக ஆரம்பிச்சுச்சு. பட் யூடியூப பொறுத்தவரை நான் கொஞ்சம் அங்க கொஞ்சம் டிசிப்ளின்டா இருந்தேன். சூப்பர் டிசிப்ளினா யூடியூப்ல டெய்லியுமே வீடியோஸ் போஸ்ட் பண்ணணுங்கிறது இருந்தனால, என்னோட யூடியூப் வீடியோஸ் ஓகே நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. பட் ஆனா, என்னோட பிசினஸ பொறுத்தவரை பயங்கரமான ஒரு ஃபால் அப்படிங்கிறத நான் வந்து ஃபேஸ் பண்ணேன் போன மந்த்ல. ஸோ இது ஏன் நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னா, அந்த சூப்பர் டிசிப்ளினா இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ண ஒரே ஒரு விஷயம் என்னன்னா மாங்க் மோட். ஸோ நான் வந்து ஒரு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1 மந்த் வந்து மாங்க் மோட் பீரியட்ல இருந்தேன். ஸோ அந்த மாங்க் மோட் பீரியட்ல இருக்கும்போது எனக்கு பயங்கரமான டிசிப்ளின், பயங்கரமான என்னோட லைஃப்ல சேஞ்சஸ் வந்து நடந்துச்சு. நான் பண்ணுவேனா, என் லைஃப்ல இதெல்லாம் நடக்குமாடா அப்படின்னு நெனச்ச விஷயங்கள் எல்லாமே என் லைஃப்ல ஸ்மூத்தா, சூப்பரா, மாஸாவே நடந்துச்சு. பட் இப்போ அப்படி இல்ல. ஸோ திரும்பி என்ன பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா, 21 டேஸ் ஆஃப் மாங்க் மோட் புரோட்டோகால் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். இது உங்களுக்கு எல்லாருமே வந்து நீங்க கோல் செட் பண்ணுங்க, இது பண்ணுங்க, அது பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் இந்த வீடியோல டோட்டல் ஆக்ஷன் ஸ்டெப்பா இருக்க போகுது. வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, ஒரு பேப்பர் அண்ட் பென் வச்சுக்கோங்க. நான் சொல்லப்போற இந்த இந்த ஒரு சர்டைன் ரூல்ஸ் அண்ட் சர்டைன் கோல்ஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணணும், இப்படி இந்த விஷயங்கள் நம்ம பண்ணும்போது, ஆட்டோமேட்டிக்கா நீங்களும் மாங்க் மோட்குள்ள வரலாம். நீங்க ஸ்டூடெண்ட்டா இருந்தாலும் சரி, காலேஜ் ஸ்டூடெண்ட்டா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே அப்ளிகபிள் ஆகுற மாரி நான் இங்க உங்களுக்கு சொல்லி தரேன். ஸோ நம்ம என்ன முடியாதுன்னு நினைக்கிறோமோ, அத இந்த மார்க் மோட் 21 டேஸ் பீரியட்குள்ள நம்மளால முடிக்க முடியுங்கிறத நான் நம்புறேன். அண்ட் ஸோ அந்த 21 டேஸ் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு ஓகே வாடா அப்படிங்கிறதையும் நான் என்னங்கிறத அத பின்னாடி சொல்றேன். ஸோ நான் கேஜே. நீங்க பார்த்துட்டு இருக்க சேனல் வாய்ஸ் ஆஃப் கேஜே. நம்பர் 1 நம்ம மார்க் மோட்குள்ள வரோம்னாலே நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஸ்பெசிஃபிக்கான கோல செட் பண்ணிக்கணும். ஓகே, மார்க் மோட் நான் வந்து ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னாலே, எனக்கு என்ன கோல்? நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்? அது மேபி பாடி வந்து வெயிட், பிசிக் வந்து என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு 61 டூ 65 கேஜிஸ் ஆஃப் பிசிக் வந்து இம்ப்ரூவ் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதா இருக்கலாம். 2வது எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் நான் வந்து இன்கிரீஸ் பண்ணணும். இப்போ ஒரு 21 டேஸ்ல மிஞ்சி மிஞ்சி போனா என்னால எப்படோ ஓகே. ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்ங்கிறது கொஞ்சம் டவுட் தான். ஸோ அப்ப அது வேணாம். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, 2 கோர்ஸ் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணணுங்கிறது என்னோட டார்கெட். யூடியூமிலயோ இல்ல வந்து ஸ்கில் ஷேர்லயோ 2 கோர்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும். ஒரு 2 ஹவர்ஸ், 3 ஹவர்ஸ்க்கான கோர்ஸஸ் வந்து அப்லோட் பண்ணணுங்கிறது என்னோட டார்கெட். அத நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நம்பர் 3 ஷார்ட்ஸ் வந்து டெய்லி அப்லோட் பண்ணணுங்கிறது என்னோட ஒரு டார்கெட். ஸோ இப்படி இந்த 3 விஷயமும் நான் வந்து வச்சிருக்கேன். அண்ட் ஸோ எய்ம பொறுத்தவரை இது 3 தான் என்னோட டார்கெட்டாவே இருக்கு. உங்களுக்கு என்ன ஒரு கோல் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபிக்கா எழுதுங்க. லைக் அது ஏதாவது ஏதாவது ஒரே ஒரு விஷயம். ஏதாவது ஒரே ஒரு விஷயம். இப்ப இந்த 3ல ஸ்பெசிஃபிக்கா நீ எதடா வந்து சூஸ் பண்ணுவ அப்படின்னா, மேக்ஸிமம் டைம் நான் அந்த 2 கோர்ஸ் வந்து Udemyல அப்லோட் பண்ணணும். பிகாஸ் இது எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு மணி இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அட் த சேம் டைம் எனக்கான ஒரு கான்ஃபிடன்ஸ பில்ட் பண்ணி கொடுக்கும். பாரேன் நம்ம வந்து 21 நாள் இவ்ளோ பெரிய ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு இதே மாரி எந்த ஒரு விஷயம் ரொம்ப புடிக்குமோ, எனக்கு இந்த விஷயம் பண்ணியே ஆவணும் கேஜி. இது என் லைஃப டோட்டலாவே சேஞ்ச் பண்ணும்பா அப்படின்னா, ஒரு 2, 3 விஷயம் எழுதிட்டு, அதுலேருந்து ஒரே ஒரு விஷயத்த பிக் பண்ணி, நான் இந்த 21 டேஸ் முடிக்கிறதுக்குள்ள இந்த விஷயத்த பண்ணுவேன். அது பெரிய விஷயமா இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ இந்த மாரி சின்ன விஷயமா கூட இருக்கலாம். 2 கோ 2 கோர்ஸ் வந்து ஸ்கிரிப்ட் எழுதி அத வீடியோ எடுத்து அப்லோட் பண்றது பெரிய ஒரு விஷயமே கிடையாது. அதுவும் 21 நாள்ல. யூ சி ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு. அந்த 24 மணி நேரத்துல 8 மணி நேரம் நான் தூங்கிட்டேன்னா கூட, மீதி இருக்கிற ஒரு ஒரு 10 மணி நேரம், இல்ல அட்லீஸ்ட் ஒரு 8 மணி நேரம் நான் ஒர்க் பண்ணேன்னா கூட என்னால இந்த டாஸ்க்க ஈஸியா முடிச்சிட முடியும். ஒரு 4, 5 நாளுக்குள்ளயே. ஸோ தட் நீங்க என்ன ஒர்க் பண்ண போறீங்க? உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிற ஃபோக்கஸா மேபி மேபி
நீங்க என்ன மாரி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆரம்பிச்சுட்டு இருக்கீங்க. இல்ல யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க. இல்ல ஏதோ ஒரு விஷயம் நான் புதுசா ஸ்டார்ட் பண்ணணும் கேஜே அப்படின்னா, இந்த 21 நாள அதுக்கு யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வருஷ தொடக்கத்துல அந்த ஒரு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அர்ஜ் வந்து அதிகமா இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு அந்த ஒரு அர்ஜ் அதிகமா இருக்கும். இத ப்ராப்பரா யுட்டிலைஸ் பண்ணி இந்த 21 டேஸ் நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா, இது நெக்ஸ்ட் நம்ம லைஃப்ல கொண்டு போறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ஸோ இப்ப என்னோட இதுல இப்ப சாரி என்னோட கோல பொறுத்தவர இதுதான் வந்து மெயின் அப்படின்னு இருக்கும்போது, ஸோ அப்போ இதுக்கு தேவையான ஒரு சர்டைன் கைண்ட் ஆஃப் ரூல்ஸ நான் இந்த இடத்துல எழுதியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து சூப்பர்வா மார்னிங் எந்திரிச்சா மட்டும் தான் பயங்கரமான ஒரு ப்ரொடக்டிவா இருக்கிற மாரி எனக்கு ஃபீல் ஆகும். மார்னிங் எந்திரிச்ச உடனே ஒர்க் பண்ணா தான் எனக்கு அது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு மாரி ஜாலியா, ஹேப்பியா இருக்கும். ஸோ இன்னைக்கு நான் எந்திரிச்சது ஆக்சுவலி லேட்டு தான். அது வேற விஷயம். ஏன்னா நியூ இயர் மாஸ் போயிட்டு வந்தேன். லேட் ஆயிடுச்சு. ஸோ நான் எந்திரிச்ச உடனே பண்ற விஷயமே வந்து வீடியோ எடுக்கிறது அப்படிங்கிறதான். இன்னும் சாப்பிட கூட இல்ல நானு. அ பல்லு மட்டும் விளக்கிட்டு வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இந்த மாரி எனக்கு காலையில எந்திரிச்ச உடனே ஒரு விஷயம் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப புடிக்கும். அதுவும் ஹார்டான விஷயம் லைக் அது வந்து ஸ்கிரிப்ட் எழுதுறது, வீடியோ எடுக்கிறது, இல்ல வேற நான் ஒர்க் அவுட் பண்றது. இப்படி எல்லா விஷயங்களுமே ரொம்ப ரொம்ப ஹார்ட் என்னோட லைஃப்ல. ஸோ எனக்கு இது பண்றதுக்கு ரொம்ப புடிக்கும். ஓகே. ஸோ இந்த மாரி உங்களுக்கான டாஸ்க் என்னவோ அத நீங்க ஃபோக்கஸ் பண்ணி சாரி இந்த டாஸ்க் இல்ல சாரி. ஸோ இந்த மாரி நீங்க என்ன டைமிங்ல வேக்கப் பண்ணணும். ஸோ இதே கூட நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். லெட்ஸ் சே நீங்க வந்து ஸ்டூடெண்ட்டா இருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஒரு படிக்கணும். எனக்கு படிச்சு இந்த இதில வந்து மார்க் எடுக்கணும். இல்ல நான் வந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு மார்க் எடுக்கணும் அப்டின்னா, நீங்க காலையில 4 டூ 5 மணிக்கு எந்திரிச்சு நீங்க ஒரு 2 ஹவர்ஸ் இல்ல ஒரு 3 ஹவர்ஸ் காலையில எந்திரிச்ச உடனே படிக்க ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஓகே. அண்ட் ஸோ இடையில சம்டைம்ஸ் இடையில வந்து க ஒரு 1 மணி நேரம், 2 மணி நேரம் கேப் விடுங்க. கேப் விட்டுட்டு ஒரு 10 டூ 12 வந்து சும்மா ஜஸ்ட் நோட்ஸ் எடுத்து அந்த நோட்ஸ் சும்மா படிச்சு பாருங்க. ஏன்னா அந்த டைம்ல உங்களால மேக்ஸிமம் அந்த டைம் படிக்க முடியாம தான் இருக்கும். அண்ட் ஸோ ஒரு நல்ல ஒரு சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு ஸ்னாப் மோக நாப் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு 1:00 இல்ல 3:00 எந்திரிச்சு திரும்பி வந்து ஒரு 3:00 டூ 5:00 வந்து படிங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்க ஹவர்ல ஜஸ்ட் ரெஸ்ட் எடுங்க, இல்ல தூங்குங்க, இல்ல வெளிய போங்க, ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணுங்க, பாடி வெயிட் ட்ரெய்னிங் பண்ணுங்க. இந்த மாரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுங்க. ஸோ இந்த மாரி தான் உங்களோட விஷயத்த நீங்க வந்து ஃபர்ஸ்ட் காலையில எந்திரிச்ச உடனே ப்ராப்பரா இது பண்ணிருங்க. அண்ட் ஸோ நான் போய் தூங்குறது ஏன்னா 4 மணிக்கு நான் எந்திரிக்கிறனால, சம்டைம்ஸ் 3 மணிக்கு கூட எனக்கு முழிப்பு வந்துரும். ஸோ, அதனால இந்த மாரி டைம்ல முழிக்கிறனால, நான் 6 டூ 7க்குள்ள போய் படுத்துருவேன். ஏன்னா, 6 டூ 7க்குள்ள போய் படுத்துட்டோம் அப்டின்னா, ரொம்ப ரொம்ப எந்த விதமான ஒரு தப்பும் நம்ம பண்ண மாட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப லெட்ஸ் சே நம்ம நைட்டு லேட்டா தூங்குவோம். 11 மணி அப்டிங்கும்போது தான், திடீர்னு ஒரு ட்ரிகர் வந்து நமக்குள்ள வந்து கிரியேட் ஆகும். ரைட்? ஸோ, அப்ப கிரியேட் ஆகும்போது என்ன பண்ணுவோம்? யாராவது சாட் பண்ணுவாங்க. நம்ம டக்குனு அவங்களோட சாட் பண்ண ஆரம்பிப்போம். அந்த சாட் வேற மாரியா போலாம். அப்டி இல்ல ஏதாவது பாட்டு கேட்கணும்னு தோணும். அந்த பாட்டுல வேற ஏதாவது வரும். அது நம்மள ட்ரிகர் பண்ணும். ஸோ, இப்டி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணும். ஸோ, அப்ப எல்லாருமே முழிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முழிச்சிடுறோம். எல்லாருமே தூங்க போறதுக்கு முன்னாடி நம்ம தூங்கிருவோம். கேஜே நான் வந்து ஒர்க்ல இருக்கேன். என்னால எப்படி முடியும் அப்படின்னா, ஓகே ஒர்க் முடிச்சுட்டு ஒரு 1 டூ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுங்க. உங்களோட ஒர்க்குக்காக முடிச்சுட்டு தென் போய் படுத்துங்க. வேற வழி இல்ல. நம்ம அப்படிதான் ஷெட்யூல் பண்ணி ஆகணும். ரைட்? 2வது டயர்ட். நம்ம ஒரு பிசினஸோ இல்ல ஏதோ ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம பிரெயின் வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். ரொம்ப ரொம்ப சூப்பர்வா வேலை செய்யணும். ஓகே. பட் நம்ம சாப்பிடுற சில கைண்ட் ஆஃப் ஃபுட்ஸ், ஜங்க் ஃபுட்டா இருந்தாலும் சரி, இல்ல கார்ப்ஸ் அதிகமா இருக்கிற ஃபுட்டா இருந்தாலும் சரி, நமக்கு மென்டல் ஃபேட்டிக்க குடுக்கும். லெட்ஸ் சே நீங்க பிரியாணி சாப்பிட்டாலும் சரி, இல்ல ஒயிட் ரைஸ் வந்து குழம்பு ஊத்தி சாப்பிட்டாலும் சரி, உங்களுக்கு மென்டல் ஃபேட்டிக்ங்கிறது கம்பல்சரியா வரும். அது எதுவுமே பண்ண முடியாது. பட் அது என்ன பண்ணா இப்ப என்ன பொறுத்தவரைக்கும் நான் எப்படி சாப்பிடுவேன் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். காலையில எந்திரிச்ச உடனே நான் வந்து இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு, ஒரு 3 முட்டை சாப்பிட்டுட்டு ஜிம் போயிடுவேன். முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு 2 முட்டை புரோட்டீன் பவுடர் குடிச்சிட்டு திரும்பி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருவேன். தென் இங்கேருந்து ஒரு 12 மணிக்கு ஒயிட் ரைஸு, அ குழம்பு, அதோட சேர்த்து ஒரு 3 காய்கறி. ஏதாவது ஒரு காய்கறி வீட்ல செஞ்சிருப்பாங்க. கம்பல்சரியா செஞ்சிருப்பாங்க வீட்ல. ஸோ, அதனால அந்த 3 காய்கறி சாப்பிடுவேன். ஓகேவா? இது முடிச்சதுக்கு அப்புறமேட்டு ஈவினிங் டைம்ல ஒரு சின்னோண்டு அதுக்கப்புறமேட்டு சாப்பிட மாட்டேன். ஈவினிங்ல ஒரு 5:00 அந்த ஒரு டைமிங்ல வந்து ஒரு சின்னோண்டு ரைஸு, வாழைப்பழம், மிஞ்சி மிஞ்சி போனா 2 முட்டை அவ்வளோதான். என்னோட ஒரு டயட்டே இவ்வளோ தான் இருக்கும். ரொம்ப இதுக்கு மேல இருக்காது. ஓகே. சம்டைம்ஸ் சிக்கன் எடுப்பேன் இடையில. வீக்லி வந்து த்ரைஸ் வந்து சிக்கன் எடுப்பேன். இந்த மாரி வந்து இருக்கும். அண்ட் ஸோ வெளிய ஜங்க் ஃபுட்ங்கிறது முன்னாடி சாப்பிட்டுட்டு இருந்தேன். பட் இப்போ வந்து இந்த மார்க் மோட் பீரியட்குள்ள வரனால ஐ ஜஸ்ட் குயிட். ஸோ ஜங்க் ஃபுட்ஸ். ப்ராபப்ளி இதுதான் என்னோடதா இருக்கும். பட் இடையில இடையில கேஃபீன் பிளாக் காஃபிங்கிறது அது எனக்கு பழகி போச்சு. அது என்னால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதனால இந்த பிளாக் காஃபிங்கிறது கம்பல்சரியா நான் குடிச்சுருவேன். அது எனக்கு குடிக்காம இருந்தா தலை வலிக்கிற மாரி இருக்கும். ஒரு மாரி இருக்கிற மாரி இருக்கும். ஸோ இந்த மாரி விஷயங்கள் நான் எடுத்துப்பேன். த திங் இதுதான் என்னோட வந்து ஒரு டயட் ஃபார்முலாவா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ப்ராபப்ளி இன்டர்மீடியேட் ஃபாஸ்டிங் தான் நான் இருக்கனால, எனக்கு இது நல்லா தான் ஒர்க் அவுட்டா இருக்கு. என் மூளை நல்லா சுறுசுறுப்பா இருக்கு. நான் ரொம்ப ஆக்டிவா தான் ஃபீல் பண்றேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சோர்வா, கை வலிக்குது. காலையில எனக்கு அப்படிலாம் இல்ல. ஏன்னா நான் எடுத்துக்கிறதுல புரோட்டீனும் இருக்கு, கார்ப்ஸும் இருக்கு, நியூட்ரிஷனும் இருக்கு, விட்டமின்ஸும் இருக்கு. எல்லாமே இருக்கு அப்படிங்கிறதுனால எனக்கு அது பெருசா ஒண்ணும் என்ன அஃபெக்ட் பண்ணல.
ஸோ ப்ராபப்ளி நீங்க இந்த டயட் கூட நீங்க ட்ரை பண்ணலாம். இன்டர்மீடியேட் ஃபாஸ்டிங் எல்லாருமே நீங்க ட்ரை பண்ணலாம். ஓகே. நான் பாடி பில்டிங் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா, எனக்கு எப்படி ட்ரை பண்றதுன்னா, அது நீங்க உங்க டயட் வேற. நீங்க அங்க இங்க தேவையில்ல. பட் நார்மலா நம்ம வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், இல்ல வந்து வேற ஏதோ விஷயங்களுக்காக நான் படிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த டயட் வந்து ப்ராபப்ளி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த விஷயம் இப்போ நான் சொல்லப் போற விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப என்ன டிஸ்ட்ராக்ட் பண்றது YouTube. யூடியூப்ங்கிற சோஷியல் மீடியா வந்து நான் பயங்கரமா கன்சியூம் பண்ணிட்டு இருக்கேன். லைக் வந்து அது பாட்டு கேட்கறதுக்கு, வேற என்னது இந்த தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல்ஸ் பார்க்கறதுக்கு, ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேங்கிறதுக்காக நான் பார்க்குறேன் அப்படின்னு என்ன நானே ஏமாத்திட்டு இருக்கேன். பட் லிட்டரலா அது உண்மை கிடையாது. நான் அந்த சோஷியல் மீடியா கன்சியூம் பண்ணாம இருக்கும்போது என் லைஃப் வந்து பயங்கர ஒரு ஒரு ரொம்ப 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 ப்ரொடக்டிவா அந்த மாதிரி இருந்துச்சு. பட் இந்த சோஷியல் மீடியா நான் கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் என் லைஃப் ரொம்ப ஏதோ டல்லா, ரொம்ப போரிங்கா, ஏதோ ஒண்ணுமே இல்லாம எம்ப்டியா இருக்கிற மாதிரி பயங்கரமான ஒரு ஃபீலிங்கா இருக்கு. ஸோ அதனால இந்த சோஷியல் மீடியாவ ஐ ஜஸ்ட் கோயிங் டு குவிட். இந்த சோஷியல் மீடியா அப்படின்னாலே பான், ஜங்க் ஃபுட்டு எல்லாமே தான் வரும். ஓகேவா? சாரி, இப்போ ஜங்க் ஃபுட்டுங்கிறேன். பானு, Instagram, YouTube, Facebook, WhatsAppன்னு சொல்லி இப்படி எல்லாமே தான். ஓகே. ஸோ பட் என்னோட வேலை அதில தான் இருக்கு அப்படிங்கிறதால மேக்ஸிமம் நான் கமெண்ட்ஸ் படிக்க மாட்டேன். பட் பட் வந்து ஷெட்யூல் லிங்க் ஆயிருக்கா அது பார்க்கறதுக்காக போவேன். ஸோ WhatsAppல வந்து என்னோட கிளையண்ட்ஸ வந்து பேசுறோம். கிளையண்ட்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்கணும். அதுக்காக நான் வந்து மேக்ஸிமம் டைம் WhatsApp போவேன். ஸோ இது 2 என்னால தவிர்க்கவே முடியாத ஒரு விஷயம் இல்லையா? ஸோ அதனால அது மட்டும் தான் என்னோட ஒரு டாஸ்க்ல வந்து இருக்கும். ஃபைனலி ஃபைனலி இல்ல. மேக்ஸிமம் டைம் இந்த அவுட்டிங் போறது, வெளிய வந்து பசங்களோட வெளிய ஊர் சுத்துறது, இது எல்லாத்தையுமே கம்மி பண்ணேன். ஏன்னா போன மாசத்துல நான் பயங்கரமா வெளிய சுத்துனேன். ஊர் சுத்துனேன். கேர்ல்ஸ் கூட டேட் போனேன். நெறைய பொண்ணுங்ககிட்ட பேசினேன். ஸோ நெறைய கோல்ட் அப்ரோச்சஸ் பண்ணேன். பட் அது எல்லாமே என்னோட பிசினஸ்க்கு ஒரு ட்ராபேக்கா அமைஞ்சுச்சு லிட்டரலா. ஸோ அதனால என்ன பண்ண போறேன் அப்டின்னா, ஒரு வெறும் அவுட்டிங்கிறது வந்து எப்படி இருக்கும் அப்டின்னா, ஜிம்முக்கு போறது, சர்ச் போறது 2 விஷயம் மட்டும் தான். மீதி அதுவுமே அந்த ஜிம்ல வந்து 1 to 1 1/2 ஹவர்ஸ் மட்டும் தான் ஒர்க் அவுட்டு. எப்பவுமே நான் ஜிம் முடிச்சதுக்கப்புறம் பசங்களோட போயிட்டு ஒரு காஃபி குடிப்பேன். பட் இதுக்கப்புறம் அத கட் பண்ணிட்டு, ஜஸ்ட் ஜிம் முடிச்ச உடனே நேரா வீட்டுக்கு வந்து வேலைய பார்க்கணும். தென் எங்க அம்மாவ கொண்டு போய் ஸ்கூல்ல ட்ராப் பண்ணணும். இது மட்டும் தான் என்னோட ஒரு பெரிய டாஸ்க்கா இருக்க போகுது என் லைஃப்ல. வெளிய போணும் அப்படிங்கிறதுக்காக அடுத்த ஒரு 21 நாளைக்கு. ஓகே. நீ வந்து மாங்க் மோடுன்னு சொல்லிட்ட. இந்த மாங்க் மோட் வந்து நான் லைஃப் ஃபுல்லா பண்ணலாமான்னா, தாராளமா பண்ணலாம். பிகாஸ் நான் வந்து ஒரு 21 டேஸ் பண்ணிட்டு, மீதி 3 டேஸ் வந்து ரெஸ்ட் எடுப்பேன். இந்த ரெஸ்ட் எடுக்கிற டேஸ்ல நான் போயிட்டு சோஷியல் மீடியா கன்சியூம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கேன். அதுக்கு பதிலா என்ன பண்ணுவேன் அப்படின்னா, மேபி எனக்கு புடிச்ச ஃபுட் ஏதாவது சாப்பிடலாம். அப்படி இல்லையா, ஜஸ்ட் எங்கேயாவது சும்மா ஒரு டிராவல் ஒரு நாளைக்கு டிராவல் மாரி போயிட்டு வரலாம். தென் கோல்ட் அப்ரோச்சஸ் கேர்ல்ஸ் கிட்ட போய் பண்ணலாம். ஆ ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து எனக்கு வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால, இந்த மாரி விஷயங்கள நான் வந்து ட்ரை பண்ண போறேன். இந்த 3 டேஸ்க்கு ஓகேவா, 21 டேஸ் ஃபுல் மாங்க் மோடு, 3 டேஸ் வந்து கேப்பு. நீங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, நீங்க 24 டேஸ் இல்ல 28 டேஸா கூட எடுத்துக்கிட்டு, 5 டேஸோ இல்ல 6 டேஸோ நீங்க வந்து கேப் எடுக்கலாம். பட் இது வந்து ப்ராபப்ளி நமக்கு செட் ஆவாது. மேக்ஸிமம் ஆஃப் த டைம் 21 டேஸ் எனக்கு வந்து ஃபைன். 3 டேஸ் வந்து ஒரு ரெஸ்ட் எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். பிகாஸ் எனக்கு வந்து இந்த ஒர்க் பண்ணாம இருக்கவே முடியாது. இந்த யூடியூப் வீடியோ எடுக்காம என்னால இருக்கவே முடியாது. இது எனக்கு ஒரு அடிக்ஷன் மாரி ஆயிடுச்சு. ஸ்கிரிப்ட் இருக்கோ இல்லையோ, கன்டென்ட் இருக்கோ இல்லையோ, எனக்கு என்ன தோணுதோ அத நான் பேசிடுவேன் அவ்வளோதான். சும்மா உட்காந்து நான் ஸ்கிரிப்ட் எழுதி தான் பேசணும் அப்படிங்கிறதுக்காக நான் எந்த ஒரு விஷயமும் நான் பண்ணதே கிடையாது. மேக்ஸிமம் ஆஃப் த டைம் அது அது என்னமோ தெரியல. அது எனக்கு வராதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனாலேயே நான் வந்து 21 டேஸ் ஆஃப் வொர்க், 3 டேஸ் ஆஃப் ரெஸ்ட் இப்படிங்கிறத நான் வந்து வச்சிருக்கேன். அண்ட் ஸோ இந்த 21 டேஸ்ல நீ ஃபுல்லாவே வொர்க் பண்ணுவியா கேஜி அப்படின்னா, கம்பல்சரியா இப்ப நான் 4 மணிக்கு எந்திரிக்கிறேன் அப்படின்னா, 4 மணிலேருந்து நான் வொர்க் பண்றேன்னா கூட இடையில வந்து வொர்க் அவுட் பண்ணுவேன், மெடிடேஷன் பண்ணுவேன், ஆ ஜர்னல் பண்ணுவேன், அஃபர்மேஷன்ஸ் கேட்பேன். தென் எங்க அம்மாவ ஸ்கூல்ல ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டு, திரும்பி வந்து வொர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். இங்கேருந்து ஒரு 2, 3 மணி வரைக்கும் 2 மணி வரைக்கும் முடிஞ்ச அளவு வொர்க்க புஷ் பண்றதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். ஏன்னா, அப்படி பண்ணா மட்டும் தான் இந்த டைம்ங்கிறது எனக்கு ப்ராப்பரா இருக்கும். ஓகே. கொஞ்சம் நம்மள ஹார்டா ட்ரீட் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த மாங்க் மோட்க்குள்ள நம்ம வரணும் அப்படி சொல்லி நான் சொன்னதே. ஸோ அதனால அப்ப நான் புஷ் பண்றேன் அப்படிங்கும்போது என்ன நானே கொஞ்சம் ஹார்டா ட்ரீட் பண்ணுவேன். கொஞ்சம் ஹார்டா ட்ரீட் பண்ணும்போது, ஐ ஜஸ்ட் ஹேவ் அ கான்ஃபிடன்ஸ் ஆன் மைசெல்ஃப். எஸ் ஐ கேன் டூ எனிதிங் இன் மை லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. இந்த சேஞ்ச் அப்படிங்கிறது எங்கேருந்து கொண்டு வரணுங்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம கிட்டேருந்து தான் கொண்டு வரணும்னு சொல்லுவாங்க. சூப்பர், சூப்பர், சூப்பர் ஹார்டா நீங்க 21 டேஸ் வொர்க் பண்ணீங்க அப்படின்னா, அந்த 3 டேஸ் யோசிச்சு பாருங்க. செம்ம ஜாலியா இருக்கும். இது வந்து மிலிட்டரியில இந்த துப்பாக்கி படத்துல நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். லெட்ஸ் சே அவங்க வந்து வருஷம் ஃபுல்லா வந்து வொர்க் பண்ணுவாங்க. வருஷம் ஃபுல்லா வந்து அந்த போர், ஓடுறது, சுடுறது, ட்ரெய்னிங்ன்னு சொல்லி இப்படி இருப்பாங்க. தென் அந்த ஒரு 1 மாசம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 1 மாசம் வந்து கேப் எடுப்பாங்க. அந்த 1 மாசத்துல அவங்க ரொம்ப ரொம்ப ஹேப்பியா, ஜாலியா இருப்பாங்க. அந்த 1 மாசத்த நெனச்சுக்கிட்டே திரும்பி மத்த நாள் ஃபுல்லா அந்த டைம் வந்து ஓட்டுவாங்க இல்லையா? ஸோ இந்த மாரி தான் நம்ம லைஃப்லயும் நம்ம வந்து பண்ண போறோம். 21 டேஸ் பயங்கரமான ஹார்டான ஒர்க் ரூம லாக் பண்ணிட்டு ஒர்க்ன்னு 24 மணி நேரமும் அந்த ஒர்க்ல என்ன பண்ணலாம்? இப்படி என்ன பண்ணலாம்? அப்படி என்ன பண்ணலாம்ன்னு யோசிச்சுக்கிட்டு, மீதி இருக்கிற 3 நாள்
ரொம்ப ரொம்ப வெளிய போயிட்டு ஜாலியா நெறைய பேரோட கோல்ட் அப்ரோச்சஸ் பண்றது, நமக்கு புடிச்ச ஃபுட் சாப்பிடுறது, ஒரு டிராவல் போறது, அ இந்த மாரி விஷயங்கள்ல கொஞ்சம் நம்ம அன்னைக்கு வந்து நம்ம கொஞ்சம் அந்த 3 நாள் வந்து ஹார்டா நம்மகிட்ட இல்லாம கொஞ்சம் ஜாலியா, ஹேப்பியா இந்த மாரி இருக்கிறத நம்ம ட்ரை பண்ணுவோம். அண்ட் ஸோ டெய்லி வந்து நான் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ண போறேன். இத வந்து நோ ஃபேப், பான் சொல்லி இப்படி இந்த அடிக்ஷன்லேருந்து வெளிய வரதுக்கான ஒரு ஜர்னியா இருக்க போது. அதுவுமே உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ப்ராபப்ளி என் கூட சேர்ந்து இந்த எல்லா ரூல்ஸுமே நீங்களும் ஃபாலோ பண்ணலாம். நீங்க ஒரு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணா, இந்த ஒரு விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணலாம். இல்ல நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னாலும் நான் சொன்ன இந்த எல்லா விஷயங்களையும் நீங்க ஃபாலோ பண்ணலாம். மத்தபடி படிக்கிறது, இல்ல வேற ஏதோ விஷயங்கள்ல உங்களோட எய்ம் இருக்கு அப்டின்னா, நீங்க உங்களுக்கு ஏத்த மாரி இந்த ரூல்ஸ கொஞ்சம் கொஞ்சம் சர்டைன் நீங்க வந்து மாத்திக்கங்க. அண்ட் ஸோ மாங்க் மோட்குள்ள வந்தோனே நீங்க பண்ண வேண்டிய முதல் விஷயம், இந்த 21 டேஸ் முடிக்கும்போது, நான் இந்த விஷயத்த முடிச்சிருப்பேன். இப்ப லெட்ஸ் சே நான் எப்படி சொன்னேன், நான் 21 டேஸ் முடிக்கும்போது, அந்த 2 கோர்ஸ முடிச்சு நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? இந்த மாரி நீங்க உங்களுக்கு என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அத நீங்க ப்ராப்பரா அதாவது அச்சீவபிள் கோலா வைங்க. சும்மா வந்து நான் 21 டேஸ்ல நான் வந்து ஒரு 1000,00,00,000, ஒரு 100,00,00,000, இல்ல ஒரு 10,00,000, ஒரு ரூ. 10,000 நான் சம்பாரிப்பேன். இல்ல மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு ரூ. 5,000 நான் சம்பாரிப்பேன். ஒரு ஆன்லைன்ல என்னால ஒரு ரூ. 5,000 மேக் பண்ண முடியும் நான் நம்புறேன். அந்த மாரியான அச்சீவபிள் டார்கெட்ஸா வைங்க. ஓகேவா? ஸோ இப்படி நீங்க வச்சு பண்ணும்போது, கண்டிப்பா அந்த 21 டேஸ் மாங்க் மோட் பீரியடுங்கிறது ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்காது. இதுல இடையில நம்ம எதுவுமே ரிலாக்சேஷனுக்காக எதுவுமே பண்ணக்கூடாதுன்னா பண்ணலாம். மெடிடேஷன் 1 மணி நேரம் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஜர்னல் பண்ணுங்க. கிராட்டிட்யூட் பண்ணுங்க. ஜர்னல் உங்களுக்கு என்னென்ன தாட்ஸ் வருதோ எல்லாத்தையுமே நோட்ல எழுதி வச்சு, ஏன் எனக்கு இந்த தாட்ஸ் வருதுன்னு இந்த மாரியான கேள்விகள் கேளுங்க. ஹோப்போனோபோனோ டெக்னிக்ன்னு ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. அத நீங்க பண்ணுங்க. அது உங்களுக்கு ரிலாக்ஸ் ஸ்டேட் குடுக்கும். அண்ட் ஸோ அது இல்லையா, ரெட் ஸ்மோக் டெக்னிக்ன்னு நான் ஒண்ணு சொல்லிக் குடுத்துருக்கேன். அத நீங்க ட்ரை பண்ணுங்க. ஸோ இப்படி உங்கள ரிலாக்ஸ் பண்ற எல்லா விஷயமும் பண்ணுங்க. அண்ட் ஸோ புக்ஸ் நெறையா படிங்க. புக்ஸ் பயங்கரமா படிங்க. ஓகே. ஒரு 2 ஹவர்ஸ், 3 ஹவர்ஸ் ஏன்னா இப்ப இந்த 2 ஹவர்ஸ், 3 ஹவர்ஸ் மத்தியான டைம்ல நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு 3 டூ ஒரு 4:00 வரைக்கும் புக்ஸ் படிக்க போறேன். 3, 4, 5 வரைக்கும். ஸோ இந்த மாரி நீங்க ட்ரை பண்ணுங்க. இல்ல புதுசா கோர்ஸ் எடுத்து படிங்க. இந்த மாரி விஷயம் உங்களுக்கு எந்த விஷயம்லாம் ரிலாக்ஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ, அந்த மாரி விஷயங்கள பண்ணுங்க. இப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என்னோட பீன் பேக் எடுத்து போட்டு, நான் அதில உட்காந்துட்டு, ஒரு மைல்டான ஒரு மியூசிக்க போட்டு, புக் எடுத்து கையில வச்சுட்டு அப்படியே பொறுமையா உட்காந்து படிப்பேன். மேக்ஸிமம் ஆஃப் த டைம். அப்படி கொஞ்சம் சம்டைம்ஸ் வந்து விஷுவலைஸ் பண்ணுவேன். சம்டைம்ஸ் வந்து என்னோட மூவில நானே ஒரு ஹீரோவா இருக்கிற மாரி ட்ரை பண்ணி பார்ப்பேன். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் நான் பண்ணுவேன். ஸோ இந்த மாரி உங்க லைஃப்ல உங்களுக்கு தேவையான விஷயங்கள் ரிலாக்சேஷன்ங்கிறது இதெல்லாம் தானே தவிர, நீங்க டிவி பார்க்கறது, சோசியல் மீடியா பார்க்கறது இது எல்லாமே ரிலாக்சேஷன் கிடையாது. லைஃப்ல எனக்கு பயங்கரமான அடி இந்த சோசியல் மீடியா குடுத்துச்சு. அதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே. எனக்கு வேணுங்கிறவங்க தாராளமா இந்த எல்லா விஷயங்களும் நீங்க எடுத்து ஃபாலோ பண்ணுங்க. இல்ல எனக்கு தேவையில்லங்கிறவங்க ஒண்ணும் ப்ராப்ளம் கிடையாது. உங்க லைஃப்ப நீங்க பாருங்க. ஆனா எங்க கமெண்ட் கீழ வந்து என் பசங்கள வந்து கெடுக்காதீங்க. ஓகே. அவங்க லைஃப்ல அவங்க சேஞ்ச் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. ரைட்? ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். என்னோட ஜர்னில நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் பெர்சனல் ஆன்லைன் கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது ஒன் ஆன் ஒன் ஆன்லைன் கோச்சிங். லிங்க் கீழ குடுக்குறேன். ஷெட்யூல் பண்ணி நீங்க வாங்க வாங்க. இல்ல என்னோட மெயில் ஐடி குடுக்குறேன். உங்களுக்கு என்னோட கைடன்ஸ் வேணும்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. அந்த மெயில் ஐடியில நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஸோ லவ் யூ. I will see you in this informative video and thank you for watching this video. Love you, love you, love you guys. Ah.